ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சொல்ல வந்தேனாக்கா, இது இன்றைக்கி ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம். ஒரு பையன் இறந்துட்டுருக்கான். என் சேனல் நேம் ராகுல் டிக்கி. நான் இன்ஸ்டாலாம் போக மாட்டேன். எனக்கு இன்ஸ்டா பற்றி தெரியாது. யூடியூப்லேயும் அவனுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். நிறைய காமெடி பண்ணியிருப்பான். நல்லா சிரிக்க வச்ச பையன். அந்த பையன் வீடியோ பார்த்தாலே கொஞ்சம் கவலையாக இருக்கிறவங்க சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பையனோட வீடியோ இருக்கும். நேற்று நைட் அந்த பையன் இறந்துட்டுருக்கான். இந்த பைக் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓவர் ஸ்பீட் போனான்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட் போட்டு தான் இருந்தான் அப்படின்றாங்க. இன்றைக்கி அந்த பையனை அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆன பையன். ஐயோ, இது கேட்குறப்பவே அப்படியே நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஃபேக்கு, அந்த பையனை பிடிக்காதவங்க யாரோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நிறைய பேர் நிஜமாலுமே அந்த பையன் இறந்துட்டுருக்கான். நம்பவே முடியல. என்ன கொடுமைன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டக்குன்னு இறக்குற மாதிரியே ஒரு நடந்துட்டுருக்கு. என்ன தெரியல. பைக்கில் போகிறவங்க தயவு செய்து கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக பண்ணி போங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். பைக் வாங்கி கொடுத்துட்டு பக்குன்னு இருக்குது மனசுக்கு. பசங்களாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப நம்ம பசங்க ஒழுங்காக போனாலும் எதிர்க்க வரக்க பசங்க சரி வராது. ஹை ஸ்பீடில் ஓடுதுங்க. நடந்து போகிறவங்களுக்கே இந்த காலத்தில் பாதுகாப்பில், அதில் சென்னையில் சுத்தம். நடந்து போனால் கூட எவன்டா எந்த சைடில் இடிப்பான்ற மாதிரி அந்த பசங்க பைக் ஓட்டிகிட்டு போதுங்க. அதனால் பார்த்து பத்திரமா ஸ்லோவாக போகிறது ரொம்ப சேஃப்னு நான் நினைப்பேன். இதுதான் சொல்ல வந்தேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.